Hi friends, Gujarati Chettinad vegetable hardwa bites குழிப்பணியாரம் செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள் இதில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதில் பாதி பாசிப்பயிறு, கால்வாசி துவரம்பருப்பு, கால்வாசி உளுத்தம்பருப்பு போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த பருப்பு அரிசி எல்லாம் போட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குஜராத்தி செட்டிநாடு ஹார்ட்வா பைட்ஸ் குழிப்பணியாரத்துக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிய விடுங்க. பிறகு பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க நல்லா. பிறகு குடமிளகா போட்டு நல்லா உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்குதோ அதெல்லாம் போட்டு செய்யலாங்க. நான் இங்கே கோஸு கேரட்டு எல்லாம் இருக்குது, அதை போடுறாங்க. இந்த குழி பணியாரத்துக்கு காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி, தேவையான அளவு உப்பு, இந்த ஊற வச்ச மாவு அரிசியை போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச மாவில் வதக்கின காயெல்லாம் சேர்த்துருங்க. இந்த காய் சேர்த்து கொஞ்சம் சிறிதளவு மஞ்சள் சேருங்க. பணியாரத்தில் வச்சு ஊற்றணுங்க. குழி பணியாரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் நெய் கலந்து இந்த மாதிரி நல்லா சகப்பாக எடுக்கணுங்க. நல்லா வேகணும், கிறிஸ்பியாக வரணும். குஜராத்தி ஃப்ரெண்ட்ஸ் புதினா சட்னி செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள் உளுத்தம்பருப்பு, சிறிதளவு கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. உளுத்தம்பருப்பு, மிளகாய், புளி போட்டு வறுத்துக்கணும். நல்லா சகப்பாக வறுத்துக்கணும். புதினா, சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். பிறகு அடுப்பை அணைச்சிட்டு இந்த கொத்தமல்லி இந்த சூட்லேயே வதக்கணும். சட்னியில் சிறிதளவு தேங்காய் சேர்த்துன்னு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. தாளித்து வச்ச கடுவில் இந்த புதினா அரைச்சி புதிக்கோங்க. புதினா சட்னி ரெடி. பைட்ஸ் குழி பணியாரம் ரெடி. இது இந்த குழி பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்க புதினா சட்னி சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்குதுங்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.